ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ரெடிமேட் சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஏற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் சுடிதார், அதாவது அந்த லாங் கவுன்லலாம் பார்த்திங்கன்னா கழுத்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி கழுத்து ரொம்ப ஒட்டி இருக்கும். அது நம்மளுக்கு போட்டோம்னா கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எப்படி கழுத்து வந்து கட் பண்ணி தைக்கலாம், அதாவது ஏற்கனவே ரெடியான சுடிதாரில் கழுத்து பகுதி கட் பண்ணி தனியாக நம்ம தைக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபுல் டீட்டெயிலாக, அதாவது ஃப்ரண்ட்டில் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனால் வந்து ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இது. இதில் நான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த சுடிதாரில் நான் தான் பண்ணியிருக்கேன். பேக்கில் இருக்க நெக்கு வந்து கட் பண்ணி மறுபடியும் வந்து இறக்கி தைச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சு ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய ஸ்டோன்லாம் இருக்குது. ஸ்டோன்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தைக்கணும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த சுடிதாரில் இருக்கிற லேயர் கட்டு இருக்குது இல்லைங்களா, அதாவது பேனல் கட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த பேனல் கட்டுக்கு எல்லாத்துக்கும் சுற்றி மேல் தையல் போட்டுக்கணும். அது வந்து எல்லாரும் சுடிதாருக்கும் போடணுமானா நீங்கள் கேளுங்க, அதுக்கு பைசா அதிகமாக ஆகும்னு சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 கட்டு வரும். அது நீட்டுக்கும் நம்ம தையல் போடணும் இல்லைங்களா. அதுக்கேற்ற தையல் கூலி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை அவங்க தைக்கூலி சரியாக கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த தையல் கேட்டுக்குன்னு போடுங்க, ஓகேவா. ஏன்னா அது வந்து சீக்கிரமாக பிச்சிக்கும். அது போட்டுன்னு தச்சு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதை மாதிரி சுற்றி பேனல் கட்டு, அதாவது அந்த பேனல் கட்டு எல்லாத்துலேயும் வந்து சுற்றி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வயிற்றுக்கிட்ட 2 ஜாயிண்ட் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 ஜாயிண்ட் வரும். அதுலேயும் ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அந்த வயிற்றுக்கிட்ட வர இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேல் தையல் கண்டிப்பாக கொஞ்சம் பொடி தையலாக வச்சு போட்டுக்கோங்க. அந்த பேனல் கட்டுன்னு சொன்ன இல்லைங்களா, அங்கேயுமே கொஞ்சம் பொடி தையல் வச்சு ஃபுல்லாக மேல் தையல் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கழுத்து இருக்குது இல்லைங்களா, அந்த கழுத்துக்கிட்ட ஷோல்டர் ஆண்ட தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையல் நம்ம தனியாக பக்கமாக பிரிச்சுக்கணும். அதாவது ஃப்ரண்ட்டோட ஷோல்டர், ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக ஷோல்டர் பிரிச்சிடணும். தனித்தனியாக வந்து ஷோல்டரை பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக் வந்து நம்ம தனியாக கழுத்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம மேல் தையல் போட்டாச்சு. அது நிறைய வரும் அந்த பேனல் கட்டில் தையல், அதனால் நான் ஃபுல்லாக வீடியோவில் காட்டல. அந்த தையல் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர்கிட்ட பிரிங்க, சரியா. ஷோல்டர்கிட்ட பிரித்து தனியாக அந்த ஷோல்டரை எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள லைனிங்க்கு சைடு தையல் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே போட்டுருங்க. ஏன்னா கம்பெனி, அதாவது வந்து அது வந்து கடையில் எடுக்கிற துணி இல்லைங்களா, தையல் கொஞ்சம் பெருசாக வச்சு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துலலாம் ஒரு தையல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அந்த வந்து சைட்லலாம் மேல் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக மேல் தையலுக்கான வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வயிற்றுக்கிட்டேயும் போட்டாச்சு, அந்த பேனல் கட்டுக்கிட்டேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேல் தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் தான் பிரிக்க போகிறோம். அங்கே பாருங்கள், அதில் எவ்வளோ குட்டியாக இருக்குது அந்த கழுத்து. அதை நான் தனியாக அழகாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஷோல்டர் தையல் வந்து பொறுமையாக பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வரையணும். உங்களுக்கு வரையணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே தையலாக கூட போட்டுக்கலாம். இப்போ சும்மா அப்படியே ரவுண்டு கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஓர தையல் மாதிரி போட்டுக்கோங்க, வெட்டிடாதீங்க. ஏன்னா துணி தனித்தனியாக விலகிடும். டம்மி தையல் மாதிரி அந்த ரவுண்டு கீழே 2 இன்ச்சு இறக்கி அப்படியே ஒரு ரவுண்டு தையல் போட்டுக்கோங்க. சுற்றி போட்டுட்டு அப்புறம் அந்த பிசுரை வெட்டிடுங்க, சரியா. வெட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ஷோல்டரில் வந்து சும்மா தையல் போடுறேன். ஏன்னா 2 துணியாக பிரியுது இல்லைங்களா, அதனால் அந்த 2 துணியும் ஒன்றா வச்சு நான் இப்போ வந்து தையல் போட்டுன்னு இருக்கிறேன். அந்த தையல் போட்டுருங்க, உங்களுக்கு ஷோல்டர் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர் ரெடி பண்ணி வச்சிட்டோமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை எடுத்து கட் பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருக்கிற துணி கைக்கு உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி சைடில் ஏதாவது ஒரு துணி இதே கலரில் இருந்தால் ஒட்டு போடுங்க. இல்லைனா இப்போ நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்ட்ரா துணி எதனா கிடச்சிதுன்னா அதை வச்சு ஒட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கொஞ்சோண்டு வெட்டி எடுக்கணும். ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி வெட்டி எடுப்போமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் துணி வந்து வெட்டி எடுக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் அந்த பிட்டை வந்து நீங்கள் வந்து எப்போதும் போல் ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உயரம் ஒரு பேச்சுக்கு 6 இருக்குது அப்படின்னா அதுக்கு கிராஸ் உயரம் வருது இல்லைங்களா, கீழ் பக்கம் அக்கல் பக்கம் அந்த ஆம்பல் பக்கம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா 3 தான் வைக்கணும். 3 இன்ச்சு கிராஸ் எடுங்க. சுடிதாரோ ப்ளவுஸ் எது இருந்தாலும் அந்த 3 இன்ச்சு கிராஸ் எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எதுக்காக நான் 3 இன்ச்சு ஆழமாக கட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் வரும்போது நம்ம அந்த ஸ்லீவை போட்டோம் அப்படின்னா சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் இழுக்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும். தனியாக நம்ம அந்த ஸ்லீவ் வந்து நல்லா மேலே ஏறும், ஷோல்டர்கிட்ட ஏறும். அப்படி நீங்கள் வந்து அது வந்து 3 வைக்காமல் 2 அந்த மாதிரி வச்சுட்டு, இல்லைனா அந்த கிராஸ் நல்லா எடுத்து கட் பண்ணாமல் ஆழமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர்கிட்ட ஏறாமல் முன்னாடியே நின்றுடும்.
அதனால தான் சொல்கிறேன், ஸ்லீவ் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஆழமாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த கழுத்து துணிக்கு கிராஸ் பீஸ் வைக்கணும். நம்ம வெட்டிட்டோம் இல்லைங்களா கழுத்து இறக்கமா, அதுக்கு கிராஸ் பீஸ் வைக்கணும். என்கிட்ட அதே கலர் துணி இல்லை. அர்ஜென்ட்டுக்கு இந்த ஒயிட் கலர் தான் இருந்துச்சு. ஒயிட் வச்சாலும் தெரியாது, ரொம்ப டார்க் கலர் வச்சா தான் வெளியில் தெரியும். அதனால் ஒயிட்டே நான் எடுத்துக்கிட்டேன். ஒயிட்டு தான் பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் நல்லா பெருசாக இருந்துச்சு. இது எக்ஸ்பெண்ட் ஆகும் துணி, அதனால் நம்ம கிராஸில் தான் வந்து நல்லா நீட்டாக போடணும். ஓரத்தில் வந்து நம்ம எப்போதுமே அதான் கழுத்து வந்து ப்ளவுஸுக்கு மடித்து தைப்போம்ல, அதே மெத்தடு தான். நீங்கள் வந்து கழுத்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தையல் போட்டுருணும். வரைஞ்சிக்கோங்க 2 இன்ச்சு 3 இன்ச்சு கீழே இறக்கி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குட்டியாக கொடுத்துருப்பாங்க கழுத்து. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு 2 இன்ச்சு கணக்கு பண்ணி 3 இன்ச்சு கணக்கு பண்ணி இன்ச் டேப் வச்சு அளந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சி அது மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க, டம்மி தையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை வெட்டி விடணும். முதலே வெட்டிடாதீங்க, வெட்டிட்டிங்கன்னா தைக்க கஷ்டமாக இருக்கும். தையல் போட்டுட்டு அப்புறம் வெட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த தையல் இருக்குது இல்லைங்களா, அது மேலேயே நீங்கள் இந்த பைப்பிங்கை வச்சு எப்போதும் போல் தைக்கணும். இந்த ட்ரெஸ்ஸு வந்து வெயிட்டாக இருக்குது, எனக்கு மிஷின் மேலே நிற்கவே மாட்டேங்குது, மிஷின் மேலே அடங்கலை. அதே தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க மிஷின்லனா, அந்த வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா டம்மி தையல், அந்த டம்மி தையல் தான் போடுறேன். டம்மி தையல் போட்டுட்டு வெட்டிட்டு நம்ம தைச்சோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மறந்துடாதீங்க. கழுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி தைக்கிறீங்கன்னா அது ப்ளவுஸ்லலாம் கூட சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி தையலை போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற துணியை கட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் தையல் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா சுடிதாரில் வருமானா வராது. நம்ம ஆனால் இறக்கமாக போடணுன்னு விருப்பப்படுறவங்க போடலாம். இதில் ரொம்ப கழுத்து நெருக்கம் இருந்துச்சு. இதுக்கு நாட்டு கூட தேவையில்ல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது ஒரு 3.5 இன்ச்சு கிட்ட இருந்தது, ரொம்ப நெருக்கின மாதிரி. இப்போ ஒரு 5-5.5 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், வெட்டுறேன் இல்லைங்களா, தையலை போட்டுட்டு தான் வெட்டுறேன். அதே மாதிரி நீங்களுமே தையலை போட்டுட்டு வெட்டுங்க. மேலே வந்து ஷோல்டர் கிட்டே வெட்டக்கூடாது, கீழே ஆழம் மட்டும்தான் வெட்டணும், அந்த ரவுண்டு மட்டும்தான். ஷோல்டர் கிட்டே வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷோல்டர் வந்து அகலமாக இருக்கும், பேக்கில் இருக்கிறது சின்னதாகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கில் கழுத்துக்கிட்ட மட்டும்தான் வெட்டணும், ஷோல்டர் பகுதியில் அந்த கழுத்தை வெட்டக்கூடாது. சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் துணியை வச்சு நம்ம தைக்க வேண்டியது தான். அங்கே பாருங்கள், அந்த ஒயிட் கலர் துணியில் ஓரமாக எம்மிங் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க மடித்து. அதுக்கு அடுத்த பகுதி ஓர பிசுறு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அந்த சுடிதாரோட கழுத்தில் வச்சு தைங்க. அந்த துணி வெயிட்டாக இருக்குது, அதனால தான் மிஷின் மேலே நிற்காமல் கீழே சாஞ்சி தான் என்ன ஆகுனா மிஷின்லேருந்து துணி வந்து இழுத்துன்னு போகும். அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு தைக்கவே வாட்டப்படாது. இந்த மாதிரி பெரிய ட்ரெஸ்லாம் தைக்கணுன்னா கஷ்டம், அதுலேயும் கழுத்து தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், டம்மி தையல் போட்டுருங்க. அதுக்கான பிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அது மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கழுத்து ரொம்ப நெருக்கி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வெயிட்டான ட்ரெஸ்ஸு வேறுவா, குத்துருமா இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் குத்தும் இல்லைங்களா, அதனால் கழுத்தாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போட்டு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இல்லைனா கழுத்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா போட்டு கழட்டும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க உங்கள் கஸ்டமருக்கு நீங்களும். இல்லை நம்ம துணியை தைச்சனாலும் நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இது என்னுடைய துணி தான். கழுத்து ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கில் இருக்க கழுத்து மட்டும் நான் ஒரு 2.5 இன்ச்சு கட் பண்ணி கீழே இறக்கியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிசுறு மாதிரி இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க, அட்டாச்சிங் மாதிரி அடிச்சுட்டு அந்த கழுத்தினுடைய ரவுண்டு கிட்ட நாச்சு போட்டு விடுங்க. ஒரு 4 நாச்சு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சு எப்போதுமே ப்ளவுஸுக்கு கழுத்து தைப்போம் இல்லைங்களா, சேம் அதே மெத்தடு தான். நம்ம வச்ச பிசுரை மடக்கி வச்சு ஒரு 2 தையல், ஒரு எஜ்ஜு தையல் ஒரு டிஸ்டன்ஸ் தையல், சரிங்களா, பக்கத்து பக்கத்தில் 2 தையல் போட்டிங்கன்னா கழுத்து வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் அதில் வந்து 2வது தையல் போட்டுன்னு இருக்கேன். அதாவது ஒரு க்ளோசிங் தையல் ஒரு எஜ்ஜு தையல், சரிங்களா. உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு போட ஈஸியாக இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளை கலர் துணி வந்து வெளியில் தெரியக்கூடாது, அதனால் ஃபஸ்ட்டு எஜ்ஜு தையல் தான் நான் போட்டுக்கினேன். வெள்ளை கலர் துணியை வந்து நல்லா உள்ளே அடக்கி வச்ச மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு 2வதாக ஒரு தையல் போட்டேன். இப்போ எனக்கு வந்து கழுத்து நல்லா கொஞ்சம் இறக்கமாகவும் அகலமாகவும் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம எப்போதும் போல் அந்த ஷோல்டரை வந்து மடக்கி வச்சு நம்ம நார்மலாக சுடிதாருக்கு தைப்போம் இல்லைங்களா ஷோல்டரு, அதே மாதிரி இப்போ நம்ம ஷோல்டர் தைச்சிக்கலாம். 2 பக்கமும் வெயிட்டாக இருக்குது, தூக்கி போட்டு வச்சு தைக்கவே முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு இந்த வேலை நேற்று. உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 நிமிஷம் வீடியோ தான் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு இதை தைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தைக்கிறதுக்கு. வெயிட் ஒரு பக்கம், கல்லுலாம் இருந்தனால கல் எடுத்து போட்டுட்டு தைக்கணும், கழுத்து பிரிக்கணும், இந்த ஸ்லீவ் அதாவது ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணி சைடு தையல் போடணும், அந்த ஆமுல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல் கட்டில் நிறைய தையல் வேறு போட்டிருக்கேன்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நேற்று. பாருங்கள், ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணிட்டேன். கார்னர் டு கார்னர் கரெக்டாக வச்சுருங்க எஜ்ஜு தையல்.
அங்கே பாருங்கள் அந்த கார்னர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் கிட்ட அவங்க வந்து ஒரு ஃபோல்டிங் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, கிராஸ் பீஸ் வச்சு. அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சாங்க பாருங்கள். எடுத்தது பிரித்து இடமே தெரியாமல் அழகாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்கறதுக்கு தெரியுதுங்களா, பிரித்ததே தெரியல பாருங்கள், அழகாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கழுத்தையும் தைச்சிருங்க. அப்புறம் அந்த ஷோல்டருக்கு அந்த ஸ்லீவ் கிட்டே ஒரு சின்ன துணி மாதிரி பிட்டு மாதிரி வச்சு தைச்சிருக்காங்கல்ல, அதை நம்ம பிரித்து விட்டோம்ல அந்த குட்டியாக குறுக்கு, அதையும் அது இருந்த இடத்துல அதே மாதிரி வச்சு ஒரு குறுக்கு கட்டிட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்லீவ் தைக்கணும். தெரியுதுங்களா, இப்போ நான் அந்த ஸ்லீவ் பக்கமும் தைச்சிட்டேன், ஷோல்டர் பக்கமும் தைச்சிட்டேன். நான் பிரித்ததே தெரியல, ஃபுல்லாக அழகாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன் 2 பக்கமுமே. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச்சிங் எப்போதும் போல தான். சென்ட்ரு நாச்சு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், பிரித்ததே தெரில பாருங்கள், அழகாக ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு, இல்லை இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. அங்கே பாருங்கள், கழுத்து நல்லா அகலமாக பண்ணிக்கிட்டேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு கழுத்து, வந்து போட்டு கழட்டவே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த கண்ணாடிலாம் இருக்காதுல்ல, அதெல்லாம் ரொம்ப கீறுற மாதிரி இருந்துச்சு போட்டு கழட்டும்போது. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல கழுத்து பெருசாக இருந்தால், அதனால் ரொம்ப பெருசு பண்ணல, நாட்டு வைக்கிற அளவுக்கு பெருசு பண்ணல, மீடியமாக பெருசு பண்ணியிருக்கேன் கழுத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணலாம். சென்ட்ரு நாச்சு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. சென்டரில் நாச்சு வச்சு பார்த்துட்டு மிச்சம் இருக்க துணி வெளியே தள்ளிட்டு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தைக்கலாம். பாதி பாதியாக தைக்கணும்னு அவசியம் இல்லை. சென்ட்ரு நாச்சிலேருந்து பிடிச்சி பார்க்க நிறைய ப்ளவுஸில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்லீவ் அட்டாச்சிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வேலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக இருக்கக்கூடிய சேனல் தான். உங்களுக்கு டெய்லரிங் பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் உடனே என்கிட்ட கேட்கலாம், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் மட்டும்தான் ஏற்றணும். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டர்லேருந்துலாம் ஏற்றாதீங்க. சென்ட்ரு பிடிச்சி பார்த்துட்டு ஆமுல்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சுருக்கம்லாம் இல்லாமல் ஃப்ளீட்லாம் இல்லாமல் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வேலை செய்யும்போதே தெளிவாக ஈஸியாக செய்ய கற்றுக்கோங்க. அங்கே பாருங்கள், நான் ஸ்லீவ் ஏற்றிட்டேன். இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் லூஸாகவே இருந்துச்சு. சைடில் மட்டும் நான் லாஸ்ட்டாக ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 தையல் போட்டுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி 2 தையல் போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சமாவது லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்பவும் டைட்டாக போட முடியாது. இந்த ட்ரெஸ்ஸெலாம் குத்துது எனக்கு. இந்த ட்ரெஸ் அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆசைப்பட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஆனால் குத்துது இந்த ட்ரெஸ்ஸு. தெரில, பார்ப்போம், கொஞ்சம் போட முடிகிற அளவுக்கு போடுவோம். ஏன்னா வெளிலலாம் ஃபங்க்ஷன் போனால் மட்டும் போட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் 2வது தையல், அதாவது நம்ம ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். அது மேலேயே பக்கத்தில் ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்லாம் தைச்சிங்கன்னா 2 தையல் போடுங்க. அங்கே பாருங்கள், நான் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். சென்ட்ரு நாச்சிலேருந்து அழகாக கரெக்டாக வச்சு பார்த்தேன். தெரியுதுங்களா? வேணால் இந்த வீடியோ மறுபடியும் ஓட்டி பாருங்கள். சென்ட்ரு நாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம்னா வந்து நான் ஆமுல்லேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். தெரியுதுங்களா? சென்டரில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ துணி வருதோ வெளியில் விட்டுட்டு அது ஆமுல்லேருந்து ஆரம்பித்து அந்த சென்டர் எடுத்துன்னு வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்தணும். அதே மாதிரி ஒரு தையல் இப்போ நான் போடுறேன்னா இது முடிஞ்சதும் அடுத்த தையலும் நான் கூடவே போட்டுருவேன். நீங்களுமே அந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டிப்பாக பிடிக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும் வேலை. உங்களுக்கு சீக்கிரம் பிச்சிக்குன்னு வராது, எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அட்டாச்சிங் பண்ணிடுறேன். நான் அதில் ஏற்றிடுறேன். நான் ஸ்லீவை ஏற்றிட்டு அதன் பிறகு இன்னும் ஒரு தையல் போட்டுக்கணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், ஸ்லீவ் ஏற்றியாச்சு. ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு தையலும் போடணும் கண்டிப்பாக. ஸ்லீவ் ஏற்றிட்டு எப்போதுமே இழுத்து பாருங்கள். ஏன்னா இதில் மட்டும் இல்லை, எல்லா ட்ரெஸ்லையுமே ஸ்லீவ் வந்து சுடிதாரோ ப்ளவுஸ் எது தைச்சாலுமே இழுத்து பாருங்கள். கிராஸில் இருக்கிறதுனால தையல் உடையும். அதனால் நீங்கள் வந்து இழுத்து பார்த்துட்டு அதன் பிறகு அதுக்கப்புறமா தைங்க. அங்கே பாருங்கள், 2வது தையலும் போட்டாச்சு. ஸ்லீவ்லாம் ஃபுல்லாக ஏற்றியாச்சு. சைடு தைக்கும்போது அளவு அளந்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னு நான் லாஸ்ட்டாக தான் தையல் போட்டுக்கினேன். போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க. இல்லை அளவு சுடிதார் ஒன்று கொடுத்தாங்க, இல்லைனா அவங்க வந்து கொஞ்சம் பிடிச்சா போதும்னு சொன்னாங்கன்னா நீங்களுமே அந்த மாதிரி பிடிச்சி கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சைடு தைச்சிக்கலாமா? சைடில் அவங்களே ஆல்ரெடி ஒரு குறுக்கு மாதிரி கட்டியிருப்பாங்க, அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அங்கே பாருங்கள், அந்த குறுக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா? 2 துணியும் ஒன்றா பிடிச்சி
அந்த இடுப்புக்கிட்ட ஒரு தையல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தையலில் தான் நீங்களும் ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக பிடிச்சிடாதீங்க, அந்த மாதிரி வராது. அது லைனிங்க்கு தனியாக சைடு தையலும் நம்மளுடைய மேல் துணிக்கு தனியாக சைடு தையலும் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க எந்த தையல் ஆரம்பிச்சிருக்காங்களோ நீங்கள் அங்கேருந்து பிடிச்சிக்கிட்டே வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க, லூஸாக வேணும்னா இந்த பக்கம் தள்ளி பிடிச்சிக்கோங்க. கை அளவு மார்க் பண்ணி கையினுடைய கார்னரை அப்படியே ஒரு தையல் நேராக போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்காகவும் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லை கை ஏற்றி தர சொன்னாங்க அப்படின்னாலும் ஒரு ரெடிமேட் சுடிதாருக்கு இப்படி தான் நீங்கள் கை ஏற்றணும். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சுடிதார் ஒரு பனியன் துணி மாதிரி இருக்கும்ல, சிந்தட்டிக் மாதிரிலாம், அதில் கொடுத்தாங்கன்னா 50 ரூபா 60 ரூபா வாங்கிக்கோங்க. சைடு தையல் போட்டு கை வச்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி துணி நீங்கள் தைக்கிறீங்கன்னா இது ஏன்னா எனக்கு ரொம்ப லேட்டாச்சு, வெயிட்டாக இருக்குது, வேலைப்பாடு அதிகம். ஏன்னா கழுத்து வேறு நான் பிரித்து தைச்சி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதனால் தச்சிருக்கேன், எனக்கு தான் இது தச்சிருக்கேன். ஸோ இது நம்ம கஸ்டமர் துணியாக நம்ம தைச்சோம்னா நாங்கள் பாருங்கள் எப்படி இழுத்துன்னு போகுது பாருங்கள். அந்த துணி பேனால விழுந்துச்சு, எப்படி இழுத்துன்னு போகுது பாருங்கள். இதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இதில் தைக்கிறதுக்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்த்துக்கோங்க, 2 பக்கம் பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்